ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் இன்று 11/1/2025 மார்கழி மாதம் 27ஆம் நாள் குரோதி வருடம் சனிக்கிழமை. அருமையான நாள். எல்லாரும் பொங்கலுக்காக பர்ச்சேஸ் பண்ண போகின்ற அருமையான நாள். சனி ஞாயிறு எல்லா கடைகளிலேயும் ரொம்ப கூட்டமாக இருக்கும். பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவதற்கு எல்லோரும் தங்களை தயார்படுத்தி கொள்கின்ற அற்புதமான வாரம் இந்த வாரம். எல்லாருக்கும் முன்னதாகவே மகிழ்ச்சியான பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய பெருமானை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் சனி மகா பிரதோஷம், கூடாரவல்லி தாயார் திருவிழா. இன்றைய நாளிலே அருமையான நாள். இன்றைய நாள் பெருமாளுக்கு உகந்த நாள், சிவபெருமானுக்கு உகந்த நாள். ஆகவே இங்கே எங்கே போனாலும் தவறாமல் இன்னைக்கு கோயிலுக்கு போங்க. தவறாமல் இன்றைய நாளிலே பெருமாள் கோவிலுக்கும் சிவன் கோவிலுக்கும் செல்ல வேண்டும். ஆகவே அதனை எப்படியானும் 1000 பர்ச்சேஸ் இருக்கும் எல்லாருக்கும். இருந்தாலும் இன்றைய நாளிலே எப்படியாவது நேரம் ஒதுக்கி பெருமாளை தரிசனம் செய்யுங்கள், சிவபெருமானை தரிசனம் செய்யுங்கள். பிறக்க இருக்கின்ற தைப்பொங்கல் முதல் உங்களுடைய வாழ்வு மிக அருமையான சுபீட்சங்கள் வந்து சேரும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. இன்றைய சூரிய உதயம் காலை 6:34 சூரிய அஸ்தமனம் மாலை 5:59 இன்றைய நல்ல நேரம் காலை 8:15 முதல் காலை 9 வரை, மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. இன்றைய சுபஹோரை சுக்கிரஹோரை நேரம் மாலை 5 முதல் 6 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 12:34 வரை ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிஷ நட்சத்திரம். இன்றைய திதி இன்று காலை 8:13 வரை வளர்பிறை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும், பேச்சிலே கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகவே இன்று உங்களுடைய பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி அவர்களோடு ஒரு நல்ல ஒரு நட்புணர்வோடு கூடிய உறவு முறைகள் ஏற்படும். சண்டை சச்சரவுகள் மறையும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடியான நிலைகள் எல்லாம் குறையும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்றன. காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். ஆகவே எல்லா விதத்திலும் உங்களுக்கு மிக மிக சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. சிவபெருமானை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள், ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே மனம் சந்தோஷமாக இருக்கும். பண்டிகைக்கு முன்பே உங்களுக்கு பண்டிகை மூடு வந்துவிடும். சந்தோஷமாக இருப்பீர்கள். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும் என்றாலும் அந்த வேலைகளை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. நீங்கள் எடுத்த காரியம் எல்லாம் வெற்றி. அற்புதமான நாள் இன்றைய நாள். என்ன விஷயமாக நீங்கள் முயற்சி செய்தாலும் அதிலே பூரண வெற்றி கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய அற்புதமான நாள். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்றவர்களுக்கெல்லாம்
குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். சிவபெருமானை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள், ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற நாள் இன்றைய நாள். தொழில் சம்பந்தமாக இன்றைய நாளிலே புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. அதேபோல் தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். வீண் விரயங்கள் சிலருக்கு உண்டாகலாம். ஆகவே கடைக்கு செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பொருட்களை வாங்கி விடுவீர்கள். அல்லது வண்டி வாகனத்திலே செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரத்திலே வண்டி வாகனங்களிலே செல்லும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும். சிறு சிறு விபத்துகள் ஏற்படுவதற்கான காரணங்கள் தெரிகின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். கவனமாக இருந்து விட்டால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலமும் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுப செலவுகள் சிலருக்கு உண்டாகலாம். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். பெருமாளை வழிபடுங்கள், சிவபெருமானை வழிபடுங்கள், ஆஞ்சநேய மூர்த்தியை சரணடையுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகவே இன்று நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் எல்லாம் வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இங்கே போகலாமா அங்கே போகலாமா என்று அலைந்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நல்ல இடத்திலே உத்தியோகம் கிடைக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே புதிதாக வேலை தேடுபவர்கள் இன்றைய நாளை பயன்படுத்தி முயற்சிகளை தொடங்குங்கள். வெற்றி நிச்சயம். சிவபெருமானை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள், ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். தை பிறக்க இருக்கின்றது. ஆகவே புதிய வீட்டிற்கு சென்று விடலாம். சொந்தமாக ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று மனதிலே சங்கல்பம் செய்து கொண்டு உழைப்பீர்கள். அதற்கான முயற்சிகளை இன்றைய நாளிலே தொடங்கினீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோக மாற்றம் சிலருக்கு ஏற்படும். ஆகவே இன்றைய நாள் சிம்மராசினருக்கு மிக அற்புதமாக இருக்கின்றது. இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிவபெருமானை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள், ஆஞ்சநேய மூர்த்தியை சரணடையுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் சத்சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு சந்தோஷத்தை தரும். அலுவலகத்திலே வேலை பார்த்தாலும் ஒரு உபத்தொழிலை ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்கள். சின்ன பிஸ்னஸ் பண்ணலாம். ஆஃபீஸ் டைம் போக மீதி நேரம் இருக்கின்றது. சின்னதாக ஒரு
தொழில் தொடங்கலாம் என்று நினைப்பீர்கள். அந்த நினைப்பை இன்றைய நாளிலே செயல்படுத்தினால் வெற்றி நிச்சயம். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நாள், வருமானம் உயர்வதற்கான அறிகுறிகள் தெரிகின்றது. ஆகவே இன்றைய நாளிலே அதற்கான முயற்சிகளை எல்லாம் நீங்கள் தொடங்கினீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் கன்னிராசியினருக்கு அற்புதமாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு பெருமாளை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள், ஆஞ்சநேய மூர்த்தியை பணியுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருக்க வேண்டும், மௌனமாக இருக்க வேண்டும். மௌனத்தை கடைபிடித்தால் சந்திராட்டமும் சந்திரன் போல் குளிரும். மௌனத்தை மட்டும் நீங்கள் கடைபிடித்து விட்டீர்கள் என்றால் சந்திராட்டம நாள் என்பது சந்திரன் போல் குளிரும். ஆகவே இந்த மனக்குழப்பத்தையும் பதற்றத்தையும் தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஆகவே கடன் வைத்துக் கொள்ளாதீர்கள். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் புறம் பேசக்கூடாது. புறம் பேசினால் அப்புறம் அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியும். ஆகவே புறம் பேசாதீர்கள். யாரை பற்றியும் கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து மௌனத்தை கடைபிடித்து ராமநாமத்தை ஜபித்து கடந்து செல்ல வேண்டிய நாள் இன்றைய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளில் ஈடுபடவே கூடாது. புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்கள். இன்றைய நாளிலே வேண்டாம் எதுவுமே. ரொட்டீன் ஒர்க்ஸ் மட்டும் பண்ணுங்க. மற்றபடி எதுவும் புதிய முயற்சிகள் கூடாது. புதிதாக கடன் வாங்காதீர்கள். சந்திராட்டம நாளிலே மௌனத்தை கடைபிடித்து சிவபெருமானை வணங்குங்கள். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுங்கள். பெருமாளை சரணடையுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயம் ஆகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமாக விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு பெருமாளை சரணடையுங்கள். சிவபெருமானை வணங்குங்கள். ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. யாருக்கும் அட்வைஸ் செய்யாதீர்கள். யாருக்கும் இலவச ஆலோசனை சொல்லாதீர்கள். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். செய்கின்ற செயலிலே மிகுந்த கவனம் தேவை. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். தொழிலிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் எதுவும் வாங்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வந்து செல்லும். ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். சனி பிரதோஷம் மாலையிலே சிவபெருமானை தரிசனம் செய்யுங்கள். காலையிலே பெருமாளை தரிசனம் செய்யுங்கள். 2 மூர்த்திகளும் இன்றைய நாளிலே ஏற்படுகின்ற உங்களுடைய கெட்ட விஷயங்களை எல்லாம் மாற்றி விடுவார்கள். ஆகவே இறைவனை சரணடையுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீர்ந்து அவர்களோடு நல்ல ஒரு உறவு முறை ஏற்படும். இன்றைய நாளிலே
பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பார்கள். அதுபோல் பழைய விஷயங்களை மறந்துவிட்டு உறவினர்களோடு நல்ல ஒரு புரிந்து கொள்ளலோடு பழகுவீர்கள். அவர்கள் உங்களோடு புரிந்து கொள்ளலோடு பழகுவார்கள். ஆகவே சண்டை சச்சரவுகள் மறைந்து சந்தோஷம் குடிகொள்ளும். நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். அது வீட்டிலும் சரி, அலுவலகத்திலும் சரி. நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே அருமையான முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படும். பணவரவு அதிகரிக்கும். அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். ஆணோ பெண்ணோ உங்களுக்கு வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். ஆகவே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே பெருமாளை வழிபடுங்கள், சிவபெருமானை வழிபடுங்கள், ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய்வழி சொத்து கைக்கு வரும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் நல்ல வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். பணப்பற்றாக்குறை முற்றிலுமாக தீரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டிலே சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு பெருமாளை வழிபடுங்கள். மாலையிலே சனி பிரதோஷம். 12 ராசிக்காரர்களுமே இன்றைய நாளிலே சனி பிரதோஷம் கிடைக்காத ஒரு அருமையான நாள். ஆகவே இன்றைய நாளிலே சனி பிரதோஷம். மாலையிலே சிவபெருமானை வணங்கி சிவபுராணம் படியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆகவே இன்றைய நாளிலே அதனை செய்யுங்கள். ஆஞ்சநேய மூர்த்தியை சரணடையுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடும். இன்றைய நாளிலே வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியம் ஒன்று இன்றைய நாளிலே நல்லபடியாக முடியும். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்றன. திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே பெருமாளை வழிபடுங்கள். மாலையிலே சிவபெருமானை வழிபடுங்கள். ஆஞ்சநேய மூர்த்தியை சரணடையுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி. இன்றைய ஆன்மீக தகவல். நாம் கோவிலுக்கு செல்கின்றோம். கோவிலுக்கு எப்போதும் எல்லோரும் எப்படி செல்கின்றோம்? நேராக ஆலயத்துக்குள்ளே போகிறோம். நிறைய கதை பேசுகிறோம். நான் சொல்வதை தயவுசெய்து யாரும் தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது. நான் பொதுவாக நடைபெறுகின்ற விஷயத்தை தான் சொல்கின்றேன். யாரையும் புண்படுத்தும் நோக்கம் எனக்கு இல்லை. தயவுசெய்து என்னை தவறாக நினைக்க வேண்டாம். நிறைய பேசுகின்றோம். முறையாக நாம் ஆலயத்துக்கு சென்று என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய தவறிவிடுகின்றோம். ஏதோ கோவிலுக்கு போனோம், வந்தோம், சுற்றுலா செல்வது போல் கோவிலுக்கு செல்லக்கூடாது. நம்முடைய மனதை இறைவனோடு பேச வைக்க வேண்டும். அதற்கு தான் ஆலயம் செல்கின்றோம். அதற்காகத்தான் ஆலயம் செல்கின்றோம். அப்படி நாம் பேசும்போது நம்முடைய அரட்டல்கள், நமக்குள்ளே இருக்கின்ற
கஷ்டங்களை இறைவன் உணர்ந்து நமக்கான தீர்வுகளை அளிப்பார். ஆகவே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் இதுதான். ஒரு கோவிலுக்கு சென்றால் எப்படியெல்லாம் வழிபட வேண்டும், அதைத்தான் இப்போது பார்க்க இருக்கின்றோம். இது நான் சொல்லிக்கொள்வது எனக்கு உள்பட தான் சொல்லிக் கொள்கின்றேன். ஆகவே யாரும் தவறாக நினைக்க வேண்டாம், யாரையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை. இந்த கோவிலுக்கு சென்று நமஸ்காரங்கள் செய்வது, இவை பற்றியெல்லாம் ஆகம சாஸ்திரங்கள் என்ன சொல்கின்றன என்று பார்க்கலாம். முதலாவதாக உத்தம நமஸ்காரம் என்று சொல்வார்கள். உத்தம நமஸ்காரம் என்றால் என்ன? லக்ஷ்மி வாசம் செய்யும் வேத ரேகைகள், மந்திர உபதேசங்கள் நிறைந்த நமது 2 கரங்களை இணைத்து இதயத்துக்கு அருகிலே மார்பிலே நேராக மையத்திலே வைத்து மனதிலே மந்திரங்களை கூறி இறைவனை ஒரு நொடியேனும் மனதார வணங்க வேண்டும். மனிதனுடைய ஆத்ம இருப்பிடமான இதயத்திலே இருந்து வணங்குவதை இறைவன் செவிசாய்த்து கேட்பான் என்பது ஐதீகம். மிக அருமையான ஒரு பாடல் உண்டு, செல்லாத்தா செல்ல மாரியாத்தா. இந்த பாடல் கேட்பதற்கு ஏதோ ஒரு பக்தி பாடல், சாதாரண பக்தி பாடல் போல் தோன்றும். ஆனால் இந்த பாடலுக்குள்ளே கலைமாமணி கே வீரமணி சோமு அவர்கள் எத்துணை பெரிய அற்புதமான விஷயத்தை ஒளித்து வைத்திருக்கின்றார் என்றால், அதாவது இந்த பாடலிலே அரை நொடியாவது உன்னை சிந்திக்க வேண்டும் அம்மா என்று வரும். செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரை வினாடி நில்லாத்தா. அரை வினாடி நேரம் நில்லாத்தா என்று பாடியிருப்பார். எவ்வளவு பெரிய பொருள் பொதிந்த கருத்தை மிக சாதாரணமாக இந்த பாடலிலே வைத்திருக்கின்றார் கலைமாமணி கே வீரமணி சோமு அவர்கள். இப்போது நான் சொல்கின்ற விஷயத்திற்கும் இதற்கும் தொடர்பு இருக்கின்றது. இந்த மந்திரங்களை சொல்லி மனதுக்குள்ளே மந்திரங்களை சொல்லி வணங்க வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா? ஒரு அரை நொடி நேரம் நம்மால் எல்லா விதமான சிந்தனைகளையும் விட்டு இறைவனை நினைக்க முடியுமா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். யாராலுமே அது முடிவதில்லை. இறைவனின் இடத்திலே அமரும் போதுதான் ஏதேதோ சிந்தனைகள் நமக்குள்ளே வந்து நம்மை வேறு இடத்திற்கு கொண்டு செல்கின்றன மனதை. அதைத்தான் இந்த பாடலிலே மிக அழகாக அவர் சொன்னார். ஆகவே இந்த அரை நொடி பொழுதானும் இறைவனை நினைக்க வேண்டும். இதுதான் உத்தம நமஸ்காரம் என்று சொல்கின்றார்கள். இப்படி ஒரு அரை நொடி நேரமாவது இறைவனை மனதார நினைத்தால் இறைவன் நமக்கு செவி சாய்ப்பான் என்பது. இரண்டாவது அஷ்டாங்க நமஸ்காரம். இந்த நமஸ்கார முறை ஆண்களுக்கு மட்டுமே உரித்தானது. இந்த முறையிலே அஷ்டாங்கமும், அதாவது நம்முடைய 8 அவயங்களும் தரையிலே படும்படியாக விழுந்து இறைவனிடம் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து வணங்க வேண்டும். தலை, முகம், 2 தோள்பட்டைகள், உடல், 2 முழங்கால்கள் மற்றும் பாத நுனி ஆகிய 8 உடல் பாகங்களுமே தரையிலே சாஷ்டாங்கமாக பட வேண்டும். படுத்துக்கொண்டு இறைவனினுடைய திருப்பாதத்தை சரணடைந்தால் வாழ்விலே பாவங்கள் நீங்கி நற்கதி கிடைக்கும் என்பது ஐதீகம். மூன்றாவது பஞ்சாங்க நமஸ்காரம். இந்த நமஸ்கார முறை என்பது பெண்களுக்கு மட்டுமே பொருந்தும். இவ்வகையான வணங்கல் முறையிலே பெண்கள் தங்களது பஞ்சாங்கங்களையும் இறைவனிடம் முழுமையாக சமர்ப்பணம் செய்து வணங்க வேண்டும். இம்முறையிலே தலை, 2 முழங்கால்கள் மற்றும் 2 பாதங்களின் நுனி இவை மட்டும் பூமியிலே பட வேண்டும். இப்படி நமஸ்காரம் செய்தால் இப்படி நமஸ்காரம் செய்தாலே போதும். பெண்களுக்கு அவர்களுடைய மற்ற அங்கங்கள் பூமியிலே படும்படி விழுந்து வணங்கக்கூடாது. அங்க பிரதட்சணம் செய்வது என்பது வேறு முறை. அது இடைப்பட்ட காலத்திலே தான் ஏற்பட்டது என்று சொல்கின்றார்கள். ஆனால் அங்க பிரதட்சணம் என்பது ஒரு அருமையான ஒரு வேண்டுதல். அதை செய்து நிறைய நற்பலன்களை நிறைய பேர் பெற்றிருக்கின்றார்கள். என்றாலும் சாஸ்திரங்களிலே இது கூறப்படவில்லை என்று பெரியோர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே சாதாரணமாக வணங்கும் போது, இறைவனை வணங்கும் போது நாம் இப்படி வணங்கினால் இறைவனுடைய அருட்பார்வையானது நம் மீது நிச்சயமாக படும்.
ஆலயத்துக்கு செல்லும் போது உங்களுக்கு தெரிந்த பக்தி பாடல்களை மனதுக்குள்ளே பாடுங்கள், வாய் விட்டும் பாடுங்கள், தவறில்லை. சிவபுராணம் படியுங்கள். சிவன் கோவிலுக்கு செல்கின்றீர்களா, சிவபுராணம் படியுங்கள், கோளறுபதிகம் படியுங்கள், தேவாரம் திருவாசகங்களை படியுங்கள். ஆலயத்திலே அமர்ந்து இவற்றை எல்லாம் படிக்கும்போது நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல சிந்தனை, நல்ல ஒரு நினைவாற்றல், நல்ல ஒரு ஆன்மீக சக்தி நமக்குள்ளே ஏற்படும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆகவே இவற்றையெல்லாம் முறையாக தெரிந்து கொண்டு ஆலயங்களுக்கு செல்வோம். ஆலயத்துக்கு செல்லும் போது பேசாமல் இருப்போம். மௌனத்தை கடைபிடித்து இறை சிந்தனை ஒன்றையே மனதிலே நினைத்து கொண்டு ஆலயத்துக்கு சென்றால் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும். எல்லோரும் சுகமான வாழ்வு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.